வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 15 நாட்களுக்கு உண்டான பலன்களாக 16/7/2026 31/7/2026 வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய கடந்த சில மாதங்களாக வந்ததில் ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 7.5 சனி இல்லை அப்படின்னு சொல்ல வாரேன். எப்படி சார் 7.5 சனி, என்ன சனி மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்று, அதாவது சனி பகவானை பொறுத்தளவு ஆடி மாதம் 10ஆம் தேதி 26ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரகதி பெற்று கும்பத்துக்கே போயிட்டார். அப்போ இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியிலிருந்து ஒரு தற்காலிகமாக அடுத்த 138 நாட்களுக்கு ஒரு சின்ன விடுதலை பெற்றது போல இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய ஒரு 10 வயது 15 வயது 20 வயது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனசால பாதிக்கப்பட்டவங்க, போராடிக்கிட்டு இருந்தவங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் டீச்சருக்கும் அம்மா அப்பாவுக்கும் இடையில பெரிய போராட்டக்களம் நடத்தினவங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இடைப்பட்ட 138 நாட்கள் ஒரு சகஜமாக சந்தோஷமாக போனோமா வந்தோமா வாழ்ந்தோமா சிரிச்சோமா மகிழ்ந்தோமா இப்படி சொல்லுகின்ற நிலைகளுக்கான ஒரு காரணங்கள் இதில் உருவாகுது. அது மட்டுமல்ல, மேசராசியை பொறுத்தளவு 11ஆம் இடத்தில் சனி போய் அமர்கின்ற போது சொந்த தொழில் செய்யக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள், ஒரு 1000-2000 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க, ஒரு 100-200 கோடி டர்ன் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைகளிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சனி 11ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது சனி பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை கெடுப்பதில்லை. அந்த அடிப்படையில் 11ஆம் இடம் வளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பெரிய லெவலில் வயதானவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க, பெரிய சம்பாதிக்கக்கூடியவங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணும். பேராபத்துகள் இல்லை என்றாலும் சற்று ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெருத்த பிரமாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். இந்த 4ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல போய் குரு உச்சம் பெறுவது என்பது ஒரு மெத்த சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய நிலைகளிலிருந்து அடுத்த படிக்கு உயர்வதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதார முன்னேற்றங்கள், வீடுமனை, கார், வாகனம், இப்படி அனைத்து சம்பந்தப்பட்ட விதிகளிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் காசை வச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் போய் இப்போ நேரம் கிடைக்கல, உழைப்பதற்கான நேரம் கிடைக்கல, இப்படி என்று ரொம்ப பிஸியாக போக வேண்டிய ஒரு காலச்சூழல் உங்களுக்கு வர்றதை பார்க்கலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது கூட ஒரு பக்கத்தில் பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாற்றல் மிக்க ஒரு மனிதராக, நீங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்பக்கூடிய, இப்படிப்பட்ட தன்மைகளுடைய ஒரு காலச்சக்கரம் உங்கள் பக்கத்தில் சொல்லுவது உங்களுக்கு தெரியும். எப்படி பார்த்தாலும் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்புடையதாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்த காரணத்தால் இப்பொழுது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மாதிரி அர்த்தம். அப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி ராகு 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறாங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறதுனால நீங்களும் கூட செய்கின்ற தொழில் வாய்ப்புகளில் பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு புதுமைகளை தேடி ஓடி திரிந்து சாதிக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் காத்திருப்பதை நீங்கள் உணர முடியும். இதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு தூங்க முடியல, நிம்மதியை சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வேலைக்கு போகிறவங்க கூட சொல்லுவாங்க, எப்போதும் என் கம்பெனி என்னையவே வேலை வாங்குறாங்க சார், எது என்னன்னு தெரில, நான் எங்கே போனாலும் இப்படியே டார்கெட் ஆகிடுறேன். இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு சற்று மனக்குழப்பங்கள் உழைப்பின் மூலமாக, அதிக உழைப்பின் காரணமாக வரும். எதுவும் வீண் போகாது, என்றோ ஒரு நாள் அது உங்களுக்கு காசாகும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக உழைக்கணும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஏதாவது கொட்டி கொளறித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக்க நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இளம் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கிட்ட பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறதுல வார்த்தை சாலங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். சூரியனும் புதனும் 3ஆம் இடத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது.
கண்டிப்பாக இறைவன் அருளோட முடியாது என்று சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. முயற்சிகள் வெற்றி பெறும், உழைத்தால் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்றதை புரிந்து கொண்டு ஆற்றி மகிழ்ந்து வெற்றி பெறுகின்ற காலம். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு சால சிறப்பாக சில முன்னேற்றங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த புத பகவானும் 3ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால உடன்பிறப்புகள் மூலமாக, உற்றார் உறவுகள் மூலமாக, சொந்தங்களின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மாற்றங்கள் நடப்பதை கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது 3ஆம் இடம் சற்று பாதிக்கப்படுது. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒன்று தான், கடினமாக உழைக்கின்ற பாதையை கற்றுக்கொள்ளுங்கள். வேலையை பார்த்து பயப்படாதீங்க. அதிக நேரம் வேலை செய்கிறோன்னு கவலைப்படாதீங்க. அந்த முயற்சிகளையும் உழைப்பாற்றலையும் நீங்கள் இன்னும் சற்று அதிகமாக ஈடுபாடோடு கொட்டித்திருக்கின்ற விதத்தில் பாடுபட்டால் வெற்றி என்பது பல மடங்கு வரும். இதை நீங்கள் கண்கூடாக இந்த 15 நாட்களில் பார்க்கலாம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு சனியின் பார்வையிலும் ஏற்றிருக்கிறதுனால சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் உடல்நல பிணிப்பீடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு அந்த வயிற்று வலி, மேல் வயிற்று வலி, கண் கோளாறுகள், இஎன்டி ப்ராப்ளம் இப்படியெல்லாம் வந்து போகும். இவைகள் எல்லாமே மருத்துவத்தின் மூலமாக தீர்க்கப்படுகின்ற விதத்தில் தீர்க்கப்படும். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த சனியின் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பெரும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். 9 குடையவன் 9ஆம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டதுனால ஆசைப்படுகின்ற அனைத்தையுமே தன் பக்கம் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுகிற வாய்ப்புகளும், யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் உதவிகளை வைத்துக்கொண்டு வெற்றி பெறுகிற வாய்ப்புகளும், நீண்ட தூரத்து பயணங்களும் அலைச்சலும், புதிய ஆட்களை சந்திக்கிறது, புதிய ஒரு ஒப்பந்தங்கள் போடுறது, புதுசாக நம்ம எதாவது முயற்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடுறது, இப்படிப்பட்ட அனைத்து களப்பணிகளும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. உறுதியாக சூரியனும் புதனும் ராசியில் வீற்றிருக்கிற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமை புகழை கொடுக்கக்கூடியது. ஒரு விளக்கமாக உங்களை 4 பேர் மதிக்கிறாங்க, உங்ககிட்ட தேடி வர்றாங்க, இப்படிங்கிற அனைத்து விதத்திலும் மரியாதையுடைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிற வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. 2ஆம் இடத்திலே குரு வீற்றிருக்கிறார். இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். உடல்நிலைகளிலே, மனநிலைகளிலே எந்த மாற்றங்களும் கவலைகளும் வர வாய்ப்புகள் இல்லை. இதே குரு பகவான் எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம் என்று சொல்லக்கூடிய கெட்ட இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் வாங்கின கடனை கட்டுறதுக்கு வழி பிறக்கும். பகைமையை மறந்து உறவு கொண்டாடுவதற்கு மனம் பிறக்கும். கோர்ட்டு வழக்கு கச்சேரின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் பிறக்கும். இப்படி பல ரூபங்களில் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவின் அருளால் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளும் ஒரு பக்கம் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, தொழில் மாற்றங்கள் பெறுவது, புதிய தொழில் தேடித் திரிவது, புதிய மக்களோடு இணைந்து செயலாற்றி வெற்றி பெற பாடுபடுறது, இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியான வளர்ச்சி என்பது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும். அது மாதிரி இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் மன உளைச்சல், உடல் அலைச்சல் இப்படிப்பட்டது தவிர்க்க இயலாது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடாத பேப்பரில், படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியில் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இப்படி 1-2 விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் கட்டாயம். மற்றபடி மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. அதிலேயும் 5ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் மூலமாக, பிள்ளைகளினால் வரக்கூடிய சந்தோஷங்கள், குதூகூலங்கள், கொண்டாட்டங்கள், வீட்டுக்குள்ள சுப செய்தி, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற காலமாக இந்த மிதுனத்துக்கு இந்த 15 நாட்கள் இருக்கும். கடகம் ராசினியர்களே, இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்க போகுது. 2-3 காரணங்கள். ஒன்று, ராசியில் குரு பகவான் நங்கூரமிட்டு உச்சம் பெற்றிருக்கிறார். இது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்ததை நடத்தி காட்டலாம். சுப செய்திகள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், பெரியோர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள், ஆண்டோர்கள், அறிஞர்கள் இவர்களை பயன்படுத்தி மகிழுவது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். ஏனென்றால் ராசிநாதனே ஒரு நல்ல தெளிவான பாதையில் பயணம் செய்துகின்ற காரணத்தால் வளர்ச்சி பாதை என்று சொல்லக்கூடியது,
இதுவரைக்கும் போட்ட காசை வச்சு இல்லை நடந்த பிஸ்னஸ் பெருசாக செட் ஆகி வரல. இப்போ இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் கல்யாணம் பண்ண பேசுகிறது, குழந்தைகளுக்கான ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறது, முன்னேற்றங்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, இல்லை மொட்டை அடித்தேன், காது குத்துறேன், இப்படிங்கிற மாதிரியான விருந்தோம்பல், விருந்துக்கு போகிறது, இல்லாட்ட விருந்துக்கு கூப்பிடுறது, பத்திரிக்கை கொடுக்கறது, இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்களை இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இருக்கும். இதே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் தடபுடலாக பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக தெளிவானதொரு முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் அழகாக பார்க்க முடியும். அந்நியர்களால் வரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம், நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களின் வாழ்வாதாரம் இந்த 15 நாட்களில் மிக அழகான உயரத்தை போய் தொடுகின்ற அளவிற்கு இருக்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த சனி பகவான் வக்ரகதியாகி 8ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது மீண்டும் வந்துருச்சு அப்படிங்கிறது தகவலையும் உங்ககிட்ட பதிய வைக்கணும். அப்போ கடந்த சில மாதங்களாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அட்டமத்து சனியிலிருந்து விடுதலை கொடுத்து முன்னோக்கி சென்றவர் இப்பொழுது பின்னோக்கி வந்திருக்கிறார். ஒரு பக்கம் குரு பகவானுடைய பார்வையும் அருளும் மிகச் சிறப்பாக இருந்துட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த ராசிக்காரங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய கிரகம் சனீஸ்வர பகவான். அவர் இப்போ பின்னாடி பார்த்து வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குறிப்பாக தொடைப்பகுதிகளிலே பெயின் வர்றது, இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதே மாதிரி கும்பத்தில் போய் அவர் உட்கார்ந்ததுனால காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்த காரணத்தால் தெரிந்தே லாபங்கள் கையை விட்டு போகுது, தெரிந்தே வெட்டி செலவுகள் ஆகுது, தெரிந்தே ஒருத்தன் நம்ம பணத்தை திருடுறான், சாப்பிட்றான், இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் தெரியும். சற்றேற பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். ரொம்ப அவஸ்தையை மனசில் சுமக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக போக கற்றுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த சனியின் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தால் இது கிட்டத்தட்ட கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த கண்டகச்சனியாக இருக்கின்ற போது அவர் அங்கிருந்து கொண்டு நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருப்பார். இந்த வக்ரகதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 138 நாட்கள் கிட்டத்தட்ட அவர் அந்த வீட்டில் தங்க போகிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த 16 நாட்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் உடல் நலத்தில் பிணிப்பேடைகள் வராமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதிகமாக அதை ஞாபகமாக சாப்பிட்ணும். மருத்துவர் சொல்லுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. எந்த தோல்வி வெற்றி எதிலுமே லகிக்கக்கூடாது. பற்றற்ற ஒரு வாழ்க்கையை பற்றில்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் கூட இந்த 15 நாட்களில் நீங்கள் மனதிலே ஊற வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசியின் யோகாதிபதி, பஞ்சம புருஷ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பார்வை 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் என்னதான் உங்களை சுற்றி ஒரு சிலந்தி வலை சிக்கல் பின்னப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு மாயமந்திரம் மாதிரி சில நொடி பொழுதுகளில் உடைஞ்சு போகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவின் அருளால் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை. மாறாக சுக்கிரனும் கேதுவும் ராசியில் வீற்றிருக்கிறதுனால மனைவியின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். அதுபோல் நீண்ட தூரத்து பயணங்கள், வேலை வாய்ப்புக்காக பயணங்கள், இல்லை புது தொழில் துவங்க போகிறேன், புதுசாக ஒன்று பண்ண போகிறேன், இப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த 15-16 நாட்களை முடிஞ்ச மட்டும் ஒத்தி போடலாம், தள்ளி போடலாம். அடுத்த 15 நாட்கள் கழித்து பண்ணிக்கலாம், இப்போ என்ன அவசரம்னு தள்ளி போட்டு போகிறது உத்தமத்தை செய்யும். இதுபோல் சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்தளவு செலவுகள் தவிர்க்க முடியாதது. சுப செய்திகளாக சுப செலவுகளாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பாக்கியம் உருவாகுது. யாரெல்லாம் உங்களை தவறாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தவிர்த்தார்களோ, ஒதுக்கி வைத்தார்களோ, இப்படிப்பட்ட அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய, சொந்தம் கொண்டாடக்கூடிய, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய, இப்படி பல கோணங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் மாபெரும் அரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம்
இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உழைப்பாற்றல் பெருகும். உழைக்கின்ற களம் கிடைக்கும். அந்நியர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லோரும் உங்களை போற்றி புகழ்ந்து பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். புதிய தொழில்களும் புதிய நண்பர்களும் புதிய புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு 7ஆம் இடத்துல சனி போய் உட்கார்ந்தது வக்ரச்சனியாக இருந்ததுங்கிறத மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணுமே தவிர, மற்றபடி எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு பெரிய இழுக்கோ பிரச்சனைகளோ இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக இல்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதாக பொருள் எடுத்துக்கொள்ளணும். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்ற போது உறுதியாக இவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகரமான ஒரு சிறப்பான ஒரு காலச்சூழலை உருவாக்க போகிறார். இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறீங்க, வீடுகள்லாம் விற்க ஆரம்பிக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரு ஒப்பந்தங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து உங்கள் கூட கையெழுத்து போடுவாங்க. அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறீர்கள், நிச்சயமாக இந்த ஆர்டர் பாஸ் ஆகும். இல்லை அரசாங்கத்தின் மூலமாக ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டு இப்படி எடுக்கக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு உங்கள் பெயர் புகழுக்கு தகுந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இப்படி லாபத்தை நோக்கிய பயணமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கூடவே பற்றாக்குறைக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகள் அத்தனையும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பதட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போய் கொஞ்சம் தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு போராடி வெற்றி பெறுகின்ற களப்பணிகளும் அந்த எண்ணங்களும் அதற்கு தகுந்த எனர்ஜியோடு போராடுகின்ற அந்த காலத்தை ஒதுக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதே போல் உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து திட்டங்கள் போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க, ஊர் விட்டு போனவங்க, வெளிநாடுகளுக்கு போக காத்திருக்கிறவங்க, இல்லை வெளிநாடுகளிலிருந்து தன் வீட்டுக்கு வர காத்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட அநேக நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் கனகச்சிதமான ஒரு நல்ல காலமாக இருக்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்திலே சூரியன் வீற்றிருக்கிறார். இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிவராஜ யோகம், ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல நிர்வாக திறமைகள், இப்படி சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஏராளமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மத்தில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உச்சபலத்தில் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்கள் புத்தி சூப்பராக வேலை செய்யும். மறதிகள் போயிடும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய கல்வி, புதிய வழிமுறைகள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக உங்களை தேடி வரும். இப்படி பல ரூபங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரகதி என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும், குரு பகவானின் உச்சபலம் என்பது ஒரு மிகப்பெரிய பெயர் புகழ் கௌரவத்தையும் சுகபோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக, எப்பொழுதும் யாரும் உங்களுக்கு பக்கத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய, காப்பாற்றி தள்ளிட்டு போகக்கூடிய இப்படிப்பட்ட நிலவரத்திலே ஒரு மிக்க மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, துளாராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு சம்பந்தப்படுவதும், 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராகுவோடு சம்பந்தப்படுவதும், இது ரெண்டுமே கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் மனசில் பதிய வைக்க வேண்டிய ஒரு கிரகசாரங்கள். அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சம்பந்தப்படுகிற காரணத்தால் பெண்களால் ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள், பழிபாவங்கள் இதெல்லாம் வருகிற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பணி செய்கின்ற இடங்களில் அல்லது வாக்குறுதிகள் கொடுக்குற போது செய்கின்ற காரியங்களில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிக அதிக கவனம் எடுத்துக்கணும். 5ஆம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால, வக்ரமாகி இருக்கிறதுனால அவர் 5க்கு வந்திருக்கிறார். ராகுவோடு சம்பந்தப்படுவது என்பது கொஞ்சம் பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளின் மூலமாக வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள், இதில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மூத்தோர்கள் மிக நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தை மனசில் பதிய வைக்கணும். இதை தவிர்த்து 10ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் இருந்த இடத்தை கெடுப்பது தான் அவருடைய இயல்பு. அப்போ 10ஆம் இடம் என்பது செய்கின்ற தொழில் காரியங்கள், வேலை வாய்ப்புகள்
இதெல்லாம் இருக்கிற போது நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் கூட ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். உங்களோட பணி பொறுப்பு என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும். கொடுத்த வேலையை அன்றாட பணிகளை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு வேலை பார்க்கணும். ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சம்பளம் கிடச்சிரும், வரவுகள் வந்துடும், செய்கின்ற தொழிலில் மேன்மைகள் உண்டு. இன்னொரு பக்கம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட வருமானங்களுக்கு குறைபாடு இருக்காது. ஆக கை நிறைய பணம் வருவதும் செலவாவதும், ஆனால் மனசுக்குள்ள ஒரு விதமான இடைஞ்சலான எண்ணங்கள் புகுந்து விடுவதும், இப்படிப்பட்டதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கடந்து வர வேண்டிய இந்த 15 நாட்கள். இது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு அவரும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேசுறதுக்கு உண்டான அந்த உணர்ச்சி வசப்பட்ட மனநிலைகள் எல்லாம் நிறைய உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதுபோல் சூரியனும் புதனும் இணைந்திருந்தவர்கள் இப்பொழுது பிரிந்து புத பகவான் 9ஆம் இடத்திலே தனித்திருக்கிறார். அப்போ 9ஆம் இடம் என்பது சிறப்பை கொடுக்கின்ற காரணத்தால் இது இத்தனை சிக்கல் பிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் தெய்வ அனுகூலம், இறை கடாட்சம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. சூரியனும் குருவும் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கண்டிப்பாக செய்கின்ற வேலைகளிலே ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அரசு ஊழியராக இருந்தாலும் கூட, எந்த லெவலில் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிக பொறுப்பாக களப்பணி தெரிந்திருந்து அறிந்திருந்து பணியாற்றுவதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் மனசில் பதிய வைக்க வேண்டியது கட்டாயம். விருச்சிகம் ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களை பொறுத்தளவு ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சம புருஷ யோகாதிபதி குரு பகவான் உச்சகதியில் அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். மிகச்சிறப்பானது ஒரு தைரியமாக உழைக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் யாரென்று புரிந்து கொண்டு உங்கள் கேப்பபிலிட்டியை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலச்சக்கரம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ராசியையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களை சுற்றி நல்லவர்கள் கூட்டம் நடமாட ஆரம்பிக்கும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் பெரும்பாலும் உங்களுக்கு கச்சிதமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். கடன் கெட்டி முடிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டுக்குள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான ஆயத்தங்கள் உருவாகும். இதுவரைக்கும் வேலைக்கே போய்கிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த தொழில் செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். சொந்த தொழில் மூலமாக அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். நல்ல பெயர் புகழ் கௌரவம் அவார்டு ரிவார்டு வாங்குகிற வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும். வேலை பார்க்கின்ற தலங்களில் களங்களில் மிக சிறப்பானது ஒரு பெயர் புகழ் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்களுக்கு இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், கம்பெனியை விட்டு மாறி இன்னொரு இடத்துக்கு செல்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் தடுமாறி கொண்டிருந்த மனக்குழப்பத்தில் இருந்த உங்கள் பிள்ளைகளின் உடல்நலம் மனநலமும் இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமாக ஒரு நல்பாதைக்கு வருகிற வாய்ப்புகளை பெறும். வீட்டுக்குள்ள மொத்தத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, சுபகாரியங்கள், சந்தோஷங்கள், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து காட்டுறது, இப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். ஒரு சில குடும்பங்களில் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலை சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது திடீரென்று இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். இதை மட்டும் கொஞ்சம் முன்கூட்டி தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு டென்ஷன், எமோஷனல், ஒரு கட்டுப்பாடுகள் போடுறது, திருத்துறைங்கிற பேரில் குழந்தைகளை வன்மையாக கண்டிக்க புறப்படுறது, தடித்த வார்த்தைகள் பேசுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரலாம். சற்று கவனித்து கொள்ளணும். இதில் 8ஆம் இடத்துல போய் புதன் சம்பந்தப்பட்ட காரணத்தால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திடமான எண்ணங்கள் ஏற்படும், புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து போவது எப்படின்னு தெரியும், ஒருத்தர் ஐஸ் வச்சுக்கிறது எப்படின்னு தெரியும். அது மாதிரி 8ஆம் இடத்துல புதன் தனித்திருப்பது என்பது ஒரு விதமான லாபமான யோகத்தை செய்யக்கூடியது. திடீர் பொருள் வரவுகள் வரும். பெரும் தனம் யோகத்தை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் உண்டு. சூரியனும் குருவும் இணைந்து 9இல் அமர்வது என்பது மற்ற ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை செய்யக்கூடியது. ராசிக்கு 10ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் இணைந்து உச்சம் பெற்ற குருவோடு அமர்ந்த காரணத்தால் தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை, பெயர் புகழ் முன்னேற்றம், இப்படி பல காரியங்களில் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசுல பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இப்போ சொல்ல போகிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சூரியனும் வியாழனும் இணைந்து
ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அது 8ஆம் இடமாக இருந்து விட்டாலும் கூட இருக்கின்ற இடத்தை சற்று கெடுப்பார்களே தவிர பார்க்கின்ற இடம் பலம் பெறுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கோங்க. யாராவது இதுக்கு முன்னாடியே ஹார்ட் ரிலேட்டடாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர்கள் இப்பொழுது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சம்பந்தப்படுகிற காரணத்தினால இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தாயின் உடல்நிலைகளிலே அதிக கோளாறுகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ரெண்டுமே உங்களுக்கு மிக மட்டற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களை காட்டும். இதில் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கடன்கள் கட்டி முடிப்பதற்கு, புதிய கடன்கள் எடுப்பதற்கு, புதிய தொழில் துவங்குவதற்கு, புதிய கிளைகளை துவங்குவதற்கு, பயணங்கள் புறப்பட்டு போகிறது, புதிய ஒப்பந்தங்கள், புதிய மக்களை பார்த்து பேசி சந்திக்கிறது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான புதிய அனுபவ அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது, நல்லா உடுத்துறது, உடம்பை மனசை காய வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட பல தருணங்களோடு கூடிய அந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதுபோல வக்கரமாகி சனி பகவான் 3ஆம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் முயற்சிகளிலே பெரிய குழப்பமில்லாத முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருத்த மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி கும்பத்தில் போய் இந்த 2 பேரும் இருக்கிற காரணத்தினால திடீர் வரவுகள், எதிர்பாராத வரவுகள், நீண்ட நாட்களாக காத்திருப்பதை கை வைத்து கொள்ள ஒரு வரவுகள், இப்படி பல ரூபங்களில் இந்த சனியின் இடமாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வக்கரமானது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதுபோல் குடும்பாதிபதியே 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் குடும்பத்தை உணர்ந்து, குடும்பத்தை புரிந்து, குடும்பத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு சிறப்பானது ஒரு புரிதல் மனப்பான்மை கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. எதிரிகளை, நோய்களை, கடன்களை வென்று காட்ட, கட்டி முடிக்க, இப்படிப்பட்ட அனைத்திற்கும் சிறப்பான ஒரு காலச்சூழல். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடுவார். கடினமாக உழைக்க களம் காத்திருக்கிறது. உழைப்பை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற புறப்படுகிற போது இந்த 15 நாட்களிலே ஒரு முத்தாய்ப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும். சிறப்பான காலமாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரமாகி இருக்கிறதுனால மீண்டும் ஒரு 7.5 சனி துவங்கி விட்டது போன்ற ஒரு காட்சி, ஒரு அமைப்பு இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2ஆம் இடத்துல போய் சனி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, இது ராகுவோடு சம்பந்தப்பட்டதுனால நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, பெரியப்பா சித்தப்பா, பங்காளிங்க, இப்படி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய, விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நட்டுக்கு நிற்கக்கூடிய வாய்ப்புகளும், அந்த எண்ணங்களும், ஒரு ஈகோ மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இந்த இடத்துல கொஞ்சம் தலை தூக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு, காலச்சக்கரம் தான்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, ஒரு 138 நாட்களுக்கு இந்த காலகட்டம், இந்த சனி வக்கரமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்குண்டான காரணங்கள் உருவாகும். என்னதான் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்தாலும் இப்பொழுது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். அட்டமாதிபதியும் குரு பகவானும் இருவரும் இணைந்து 7ஆம் இடத்துல. அப்போ 8 குடையவனும் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட தர்க்கவாதங்கள், தகராறுகள், பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. இதையும் சற்று புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது. யாருக்காகவோ வாழுவதாக நினைத்து கொண்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. எந்த முடிவெடுத்தாலும் அது தன்னை சார்ந்து தனக்கானது என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்தம் கவுத்தோங்கிற அவசரகதி என்பது இந்த காலத்தில் வேண்டாம். லவ்வபுளாக இருந்தாலும் அதுலேயே ரொம்ப சீரியஸாக போகாதீங்க, எமோஷனலாக போகாதீங்க. இப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு சமதத்துவத்தோடு பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இந்த 15 நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் தனித்த புதன் அமர்த்திருக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, படிக்கின்ற பிள்ளைங்க, பரீட்சைக்கு போகிறவங்க, அந்த பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் பாடப்புத்தகம் கசக்கும், நினைவிலே நிற்காது, மன உறுதி குறையும். ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு பாடப்புத்தகத்து மேலே கசப்புணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட தருணங்களை கூட பெற்றோர்கள் இது தற்காலிக பிரச்சனை என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு அவர்களை அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப இம்சப்படுத்திடாமல் பார்த்துக்கோங்க.
இதுபோலவே கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய 5க்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அடிப்படையாக சொல்ல போகணும்னா இந்த 10-15 நாட்கள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான கிரகநிலைகள் சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தால் உங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக அந்த ஒவ்வொரு காரியம் பண்ணுறதுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு முறை இருக்குது. அந்த முறையின்படி அந்த சட்டத்தின்படி நீங்கள் போக கற்றுக்கொண்டால் நிறைய வில்லங்க விவகாரத்திலிருந்து தப்பிக்கலாம், சோதனைகளிலிருந்து விடுபடலாம், கண்டிப்பாக பணத்தடுமாற்றங்கள் தொழில் தடுமாற்றங்களிலிருந்து விடுபடலாம். பொறுமையை கையாளுவதை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், வேறு எந்த குளறுபடிகளும் வேண்டாம். கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை இந்த 15 நாட்களை பார்க்குற போது 7.5 சனி என்று சொல்லக்கூடியது 2ஆம் இடத்தில் இருந்தார். அவர் வக்ரகதியாகி இப்போ ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி என்று சொல்லுகிற போது 7ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனம் வேணும். உடல்நிலை பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஒருத்தர் உடம்பை பாதிச்சுப்படாமல் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் குற்றங்கள் இருந்தாலும் உடனே நீங்கள் மருத்துவரை பார்த்துடணும். இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று உஷாராக இருக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலவிதமான மன ஓட்டத்தில் சந்தேகங்கள் ஏற்படும். நம்ம ஏமாற்றப்படுகிறோமோ, இல்லை நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, நம்ம வந்து சரியாக கவனிக்கலையோ, நம்மளை ஓரங்கட்டுறாங்களோ, இப்படி ஒரு தேவைக்கு அதிகமான எண்ணங்கள் ஏற்பட்டு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்கும். இதையும் நீங்கள் சற்று சரி கட்டி கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு நினச்சதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் தர்க்கவாதம் வாக்குவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இதே போல 2ஆம் பாவத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் தொழில் முன்னேற்றம், வரவுகள் வருவது, செலவுகள் குறைவது, ஒரு பக்கத்தில் பொருளாதாரத்தில் அபிவிருத்திகள் அடைவது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பயம் கொள்ள தேவையில்லை, உறுதியாக நன்மைகள் உண்டு, பயப்பட வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள், சுபகாரியங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான காரணங்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பவர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குகிறேன், ஏதோ ஒன்று முதலீடு பண்ணுறேன், பிள்ளைக்கு உதவும், வருங்காலத்துக்கு உதவும், இப்படிங்கிற எண்ணங்களோடு ஒரு முதலீடுகளை தேடி செல்லுகின்ற வாய்ப்பாக கூட இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் 15 நாட்கள் ஒரு பலாபலன்களாக இருக்கிறத பார்க்க முடியும். கும்பத்தில் இருப்பவர்களுக்கு புத பகவான் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் தனித்திருக்கிற காரணத்தினால பூர்வீக சொத்துக்களில் அல்லது அம்மா அப்பா சொந்த ஊர் பக்கம் இப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுக்கணும். ஏதாவது செலவுகள் வரலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்க ஏதாவது வெள்ளை அடிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேங்கிற செலவுகள் ஒரு பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்தின் ஒரு பக்கம் யோகாதிபதி, அவர் போய் உட்கார்ந்தது 7ஆம் இடத்துல கேதுவோட சம்பந்தம். குறிப்பாக இந்த 15 நாட்களில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், அவநம்பிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும், நம்பகத்தன்மையோடு ஒருத்தரை அணுக வேண்டும், பேச வேண்டும். எதுலேயுமே சந்தேகத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்க்கக்கூடாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலவரத்தில எல்லாம் கொஞ்சம் கலவரம் பண்ணிக்காமல் மனசை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். மீனம் ராசினியர்களே, இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்ரகதி பெற்று பின்னோக்கி சென்றிருக்கிறார். அப்போ இந்த வக்ரகதி என்று சொல்லக்கூடியது 7.5 சனியிலிருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு தோணும். அப்போ இதுவரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்தவர் இப்பொழுது ஜென்மச்சனியாக இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ மனக்குழப்பமாக இருக்குது, எதுவுமே சரியில்லை, நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, என்னை சுற்றி எல்லாமே ஒரு சதி வேலை பண்ணுறாங்க, இப்படி ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் மனக்கவலையோடு இப்படியெல்லாம் மனச்சஞ்சலத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் காண முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது என்று புரிந்து கொள்ளுகின்ற மன ஓட்டம், ஆற்றல் எல்லாம் இறைவனருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களுக்காக அபரிமிதமான ஒரு சந்தர்ப்பங்கள், முன்னேற்றங்கள் இவைகளெல்லாம் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அநேக தருணங்களோடு இந்த 15 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக குருவினருளால் இத்தனை காரியங்களும் நடக்கும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கடினமான முயற்சிகள் தேவைப்படுகிறது. புதிய தொழில் துவங்க, புதிய முயற்சிகள் எடுக்க, செய்கின்ற காரியங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது. யாரை நம்பியாவது போகாமல் உங்களோட சொந்த புத்தி, சுய புக்தி, சொந்த தைரியத்தில் பாடுபடுறது, இப்படிப்பட்ட அனைத்திலுமே உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மனக்கசப்புக்கள், ஒரு விரக்தி மனப்பான்மை, மறதி மனப்பான்மை, பொறுப்பற்ற தன்மைகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் உருவாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே தற்காலிக பிரச்சனைகளை தவிர நிரந்தரமல்ல. இதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் செயலாற்றுவது சிறப்பை கொடுக்கும். இதில் 6ஆம் இடத்துல போய் சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால குறிப்பாக கணவன் மனைவி, உடன்பிறப்புகள், தனக்கும் வயதில் குறைந்தவர்கள் இவர்கள் மூலமாக மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்துக்கணும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, தரித்திரங்கள் இவைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். குறிப்பாக இந்த ராகு பகவான் மூலமாக கடன்கள் கட்டுவதற்கோ வாங்குவதற்கோ, புதிய கடன்கள், புதிய பாதையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துகிறதுக்கான முன்னேற்றங்கள், இப்படி பல கோணங்களில் இந்த ராகு பகவானும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியவர். எப்படி பார்த்தாலும் இந்த 7.5 சனி என்பது ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க. இது ஒரு 138 நாட்களுக்கு தொடரும். அதாவது 10th டிசம்பர் 2026 வரையிலும் இந்த வக்ரகதி அடைகின்ற காரணத்தால் சனியின் ஆதிக்கத்தினால சனியினால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு குறையும். குறிப்பாக உடல்நலம் தேறி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றுக் கோளாறுகள், தலபாரம், சைனஸு இப்படிப்பட்ட துன்பங்களில் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ஆகின்ற 15 நாட்கள் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். பயம் கொள்ள வேண்டாம். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.